வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தாங்க இருக்கும். அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிறு. பச்சை பயிறு நம்ம பாசி பயிறு அப்படின்னு சொல்லலாம், முங் பீன்ஸு, கிரீன் கிராமு அப்படின்னு பல்வேறு வகையான பெயர்களை நம்ம அழைக்கலாம். ஃபைபர், புரோட்டீன் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பயிராக பச்சை பயிறு இருக்குங்க. சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் மற்றும் சாலட்டுகள் பல உணவுகளை நம்ம தயாரிக்கும் போது பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ பச்சை பயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது உணவுகளை கலந்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ இந்த இரண்டு ஊட்டச்சத்தும் எப்படி இதயத்துக்கு நன்மைகளை கொடுக்குதுன்றதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். இப்போ பச்சை பயிரில் கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி, அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு அகற்றி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே அதிகரிக்கும். இதனால ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாததால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே சீரான அளவில் கிடைக்கும். ஸோ இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பச்சை பயிரில் கூடிய பொட்டாசியம் சத்து எதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். ரத்த அழுத்தம்னா முதல்ல என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்லுவோம். இதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலுக்கு சீரான அளவில் செல்லலை அப்படின்னா மயக்கம், சோர்வெல்லாம் ஏற்படும். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பிபி ப்ராப்ளத்தாலையும் வரும். ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் ஃபைபர், பொட்டாசியம் இந்த இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கக்கூடிய பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிறு இருக்கு. ஸோ நீங்கள் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்குங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து, அந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளை எப்போதுமே நிறைவாக திருப்தியாக உணர வைக்குது. இது தவிர பச்சை பயிரில் கலோரிகள் குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ சிம்பிளா என்னன்னா, நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். பச்சை பயிரில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்தெல்லாம் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் அது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நீங்கள் பெறுவதற்கு, அந்த எடையை குறைக்கூடிய ப்ராசஸ்க்கு நீங்கள் டயட்டில் பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். செரிமானம் மேம்பட ஆரம்பிக்குங்க. நீங்கள் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான் அவசியம். ஏன்னா நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பச்சை பயிரில் உங்களுக்கு நார் சத்து இருக்கிறதால இது செரிமான அமைப்பை சீராக இயங்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது எதுவுமே உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும். ஸோ இந்த நோய்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை குணமப்படுத்தும். ஏன்னா பச்சை பயிரில் வளமான அளவில் நார் சத்து இருக்கு. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தாங்க. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ் சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர், அதாவது நார் சத்து. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். அப்போ உங்களுக்கு வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும், குடலும் ஆரோக்கியமாக இருக்கும், ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும்.
இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க பச்சை பயிறு. அதுக்கான காரணம் என்னன்னா பச்சை பயிறு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. ஸோ அது என்ன உங்களுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகளை பிரிப்பாங்க. ஸோ இதில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு, அது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும். இப்போ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு அப்படின்னா நார் சத்து போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய வளமான அளவில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நார் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு தான் இந்த பச்சை பயிறு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒரேடியாக உங்களுக்கு பிளட்ல சுகரோட அளவு ஹை லெவலில் போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதிகமாகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு கைப்பிடி அளவு தினமும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் வந்து பச்சை பயிரை தனியாகவும் வந்து சாப்பிட்லாம், சமையல்லையும் கலந்துக்கலாம், குழம்புகள்லையுமே தனியாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் அந்த உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்குங்க. ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரித்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தி விடுவதால் புதுவிதமான ஒரு நோய் தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கும். அது இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், இம்யூனிட்டி பூஸ்டரும் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை பார்ப்போம். இப்போ சருமம் நமக்கு பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் வந்து முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள்லாம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை நீக்கிறதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து உயிர் சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் உயிர் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் சருமத்தில் அரைத்து பூசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே நீங்கள் வந்து நீக்கிக் கொள்ளலாம். உணவுகள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும், ரத்த ஓட்டம் மேம்படுத்தப்படும், ஒரு மின்னக்கூடிய இளமையான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, அந்த கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே பச்சை பயிர் இப்படித்தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த முடி செல்கள் சேதம் அடைஞ்சதுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல மூலம், அதாவது இது முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் சொல்லுவாங்க. முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இது மாதிரி எதுவும் இல்லாமல் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிறு ஊட்டச்சத்துக்களை வந்து வழங்குறதால அங்கேருந்தே உங்களுக்கு முடிகள் வந்து வலுவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, பேன் பொடுகு தொல்லை இது எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பச்சை பயிர் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பச்சை பயிரை அரைத்தும் தலையில் பூசலாம், இல்லைனா உணவுகளையுமே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று அடிப்படையான மருத்துவ நன்மைகளை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.